ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்துட்டு வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம ரசம் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்பொழுது குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை வந்து அழிஞ்சிட்டு குடல் வந்து நல்லா சுத்தமாகும். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. வயிறு வலிக்குது, சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரசம் வந்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றுப்பூச்சிகள் எல்லாமே நீங்கி உடல் வந்து சுத்தமாகி நல்லா பசி எடுத்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரசம் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 2 தக்காளி போல் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற ரசத்தோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க வந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற அந்த கட்டை பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தக்காளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கை வச்சு நம்ம இந்த மாதிரி கரைக்கும்பொழுது ரசத்தோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த வேப்பம்பூ இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம 4 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/4 கப் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி புளி கரைசல், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது போல் நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி புளியோடைய பச்சை வாசனை போகும். இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குட்டி பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த வேப்பம்பூ ரசம் நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலுமே நெய் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ அந்த கசப்பு தெரியாமல் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வேப்பம்பூவையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம் பூண்டு, அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வந்துடும் அந்த பூ எல்லாமே வந்து. இப்போ இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா ரசம், அதில் வந்து இந்த தாளிப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சூடான சாதத்தில் இந்த ரசத்தை அப்படியே ஊற்றி பிசைஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி விடுங்க. நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நெய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.